எல்லாம் மைதானம் பொட்டல் கட்டி தாம்பூலம் ஆழகால வைபாலம் அந்தரத்தில் தாம்பூலம் பார்க்கும் பார்வை பரவ பார்வை இடம் போட்டு அப்பா நானே வந்து லைக் போட்டு என் விரல தேஞ்சிருச்சு. ஒரு 10 லட்சம் பேர் லைக் போட்டிருப்பேன். ஏன் அணில் கூட்டம் தான் கீச்சு கீச்சுன்னு கத்தும், புலி கூட்டம் அமைதியா இருக்கும். புலி எப்போதும் பதுங்கல் ஆணையம் பறக்கும்படை பிடிக்கிறது. பறக்கும்படை அங்கே பரிசோதனை செய்து இந்த பக்கம் காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐனா ஓடி வந்து கண்ணாடி இறக்க சொல்லி கையை உள்ள கொடுத்து கெட்டியா பிடிச்சி விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க, சீமானை எப்படியாவது சட்டசபைக்கு கூட்டுவாங்க, வெள்ளணும் நாம் மகிழ்ச்சி விழுந்துடுறான். ஒரு கட்சியின் தலைவன் கூட்டத்திற்கு காசு அவன் 15 பேர் திரளுவான். 15 பேர் என்ன பண்ணுவான்? கத்துவான், கூப்பாடு போடுவான். இவன் 5 லட்சம் பேர் திரண்டாலும் அமைதியா இருப்பான். இது மாற்று அரசியலா? அது மாற்று அரசியலா? நாங்கள் எத்தனையோ முறை காவல்துறை எங்கள் மீது வழக்கு போட்டிருக்கு, கைது பண்ணிருக்காங்க. காவல்துறையை நாங்கள் கண்ணியமா நடத்துவோம், காவல்துறை எங்களை கண்ணியமா நடத்தும். அது அவங்களுடைய பணி என்று தான் நாங்கள் பார்ப்போம். என் மீது கூட 14 வழக்கு, 3 முறை கைது. ஒவ்வொரு கைதிலும் நானா தான் போய் கைதாயிருக்கேன். ஆனா இவன் ஒரே ஒரு போராட்டங்க, டாஸ்மாக மூட சொல்லி போராட்டத்துல காவல்துறை கையை பார்த்துட்டு பாயிரான். ஏதோ லெக் பீஸ பார்த்த நாய் மாதிரி காவல்துறை கையை பார்த்து பாயிரான். அணில் குஞ்சு. இவன் எம்எல்ஏ வானா? நான் கேட்கிறேன், விஜய் முதலமைச்சர், புஷியானது பொதுப்பணித்துறை அமைச்சரா, ஆதவர்ஜனா அறநிலைத்துறை அமைச்சர், லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர், டாக்டர் பிரபு சுகாதாரத்துறை அமைச்சர். விளங்கும்டா நாடு. அவன் தான் லாட்டரி சீட்டு விற்பனை அமைச்சர். அவன் தான். இவங்க எல்லாம் சேர்ந்து நாட்டுல லாட்டரி சீட்டு வித்து ஏழை மக்கள் வயிற்றுல அடிச்சவனும் பிளாக் டிக்கெட் வித்து ஏழை மக்கள் வயிற்றுல அடிச்சவனும் சேர்ந்து நாட்டை ஆள துடிக்கிறான். சினிமாக்காரன் ஒருத்தன் சிஎம் கனவோடு வந்தான். திமுக அதிமுக அவனை வீழ்த்தல, பிரபாகரன் பிள்ளைகள் அவனை வீழ்த்தினார்கள் என்கிற வரலாறு வரப்போகிறது. நீ பாரு, மே 4 அது நாம் தமிழர் கட்சிக்கான நாளாக இருக்கும். விருகம்பாக்கம் அது எப்போதும் விவசாயியின் பக்கம் ஒரு நிற்கும் என்பதை இந்த தேர்தல் காட்டிருக்கிறது. எளிய பின்னணி கொண்டவர். 2010ஆம் ஆண்டு அண்ணன் சீமானுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு வந்தவர். சாதாரண குடும்ப பின்னணியிலே குடும்பத்தை வளர்த்து அப்பாவை வாழ வைத்து அம்மாவை வாழ வைத்து தங்கச்சியை படிக்க வைத்து எல்லா பொறுப்புகளும் இருந்து தான் படித்து பட்டம் பெற்று பார்த்த வேலையிலே தங்கச்சிக்கு நகை போட்டு கட்டி கொடுத்து அப்பா அம்மாவுக்கு வீட்டை கட்டி கொடுத்து தானும் கட்டி வாழக்கூடிய ஒரு இளைஞன் என் வருமானத்தை விட இந்த இனமானவை பெறுது என்று 15 வருஷமாக திருச்சியில் தொடங்கி அண்ணன் சீமானுடைய கருத்தை பிடித்து நிற்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கட்சியிலே முக்கிய பொறுப்பாளராக மாறி நிற்கிறார். நாம் தமிழர் கட்சியை பின்னாடி தகவல் தொழில்நுட்ப பாசல் இருந்த சந்தோஷ் அவர்கள் இன்றைக்கு முன்னணி தளபதியாக அண்ணன் சீமானால் இந்த விருகம்பாக்கம் தொகுதியிலே களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார். அவர் அண்ணன் சீமானுடைய பினாமி, சீனாமனுக்கு டிரைவர் அப்படிலாம் இல்ல, இந்த இனத்துக்கான முக்கியமான தளபதி என்பதால் அண்ணன் சீமான் விருகம்பாக்கம் தொகுதியிலே இந்த சந்தோஷ் அவர்களை களமங்க வைத்திருக்கிறார். உண்மையும் நேர்மையுமாக ஒழுக்கத்தில் சிறந்த தமிழையும் இந்த இனத்தையும் இந்த மொழியையும் உயிராக நேசிக்கிற ஒரு தளபதியாக சந்தோஷ் அவர்களை இந்த களத்தில் சீமான் நிறுத்தியிருக்கிறார். என்பதற்குரிய விருகம்பாக்கத்தில் வாழக்கூடிய மான தமிழர்களே, ஒருமுறை இந்த திமுக அதிமுக இந்த தாவேகாங்கிற இந்த கட்சிகளுக்கு மத்தியிலே உண்மையும் நேர்மையாக உங்களிடத்தில் உங்கள் பிள்ளை வந்துக்கிறோம். ஓட்டுக்கு பணத்தை நாங்க கொடுக்க மாட்டோம். ஓட்டுக்கு பணம் கொடுப்போம் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்கிற எங்கள் தாத்தா தெய்வ திருமகளார் முத்துராமலிங்க தேவருடைய வருகைக்கு இணங்க ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம். ஓட்டுக்கு பணத்தையும் கொடுக்க விட மாட்டோம். நாங்கள் உண்மையை எடுத்து வைக்கிறோம். நாங்கள் வந்தால் இதை சரி செய்வோம். நாங்கள் வந்தால் தண்ணீரை எப்படி சரி செய்வோம். நாங்கள் வந்தால் கல்வியை மாற்றுவோம், மருத்துவமனையை மாற்றுவோம். இந்த அருணாச்சலம் சாலை இருக்கக்கூடிய டாஸ்மாக்களை இழுத்து மூடி எங்களுடைய ஆட்சியிலே முழுமையாக டாஸ்மாக் பூரண மதுவிலக்கு, முழுமையாக டாஸ்மாக் கடைகள் இழுத்து மூடப்படும். டாஸ்மாக் மாற்றாக பணம்பால் தென்னம்பால் தேசிய உணவாக தேசிய மதுபானமாக அறிவிக்கப்படும். ஆனால் இந்த டாஸ்மாகை மூடிவிட்டு டாஸ்மாக் இருக்கிற அத்தனை இடங்களிலும் இந்த குடிப்பகம் இருக்கிற இடத்துல எங்கள் தாத்தா கல்வி கண்டிருந்த காமராஜர் படிப்பகம் உருவாக்கப்படும். குடிப்பகம் இருந்த இடத்துல படிப்பகத்தை உருவாக்கவும் அதை தேர்தல் வாக்குறுதியாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்கிறோம். இங்க இருக்கிற பிரபாகர் ராஜாவோ இல்லை சபரிநாதனோ அதிமுகவுடைய அடையாளம் தெரியாத வேட்பாளரோ மக்களுக்கு சத்தியம் செய்வார்களா?
ஒத்த பைசா மக்கள் காசை நாங்கள் எடுக்க மாட்டேன்னு எங்க வேட்பாளர் செய்வார். தமிழ் மீதும் எங்கள் தலைவன் பிரபாகரன் மீதும் சத்தியமிட்டு ஒத்த பைசா காசை மக்கள் கணத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம். நாங்கள் மக்களிலிருந்து வந்தவர்கள், மக்களுக்காக வந்தவர்கள், மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிற எங்களுடைய வேட்பாளர் சந்தோஷ் அவர்களுக்கு உழைக்கும் மக்களுடைய சின்னமாக ஒரு விவசாயி சேத்துல கால் வைத்தால் மட்டும்தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அதனால் உழைப்பாளிகள் அதிகம் இருக்கிற தென் மாவட்டத்திலிருந்து வந்து இங்கே பொருள் தேடி வேலை தேடி இதையே பூர்வீகமாக மாற்றி இருக்கிற என்னுடைய சொந்தங்கள் அனைவரும் என்னுடைய அருமை மாப்பிள்ளை சந்தோஷ் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். எத்தனை நம்பர்? பெட்டியில் முதலிடம், போட்டியிலும் முதலிடம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2வது பெட்டியில எங்கேயோ கிடந்த இந்த ஒடிவாங்கி சின்னத்திற்கே வாக்கு செலுத்துற எங்க மக்கள் 1வது இடத்துல 1வது வெட்டியில் இருக்கிற விவசாயியை தேடி வாக்கு செலுத்த மாட்டானா? எத்தனை கோடியை எவன் கொட்டி கொடுத்தாலும் பிரபாகர் என்ற பெரும் தலைவனுடைய கனவுக்காக அந்த கனவை தூக்கி உன்னதமாக எவனோடும் சமரசம் செய்யாமல், எவனோடும் கூட்டணி வைக்காமல், எவனோடும் எந்த விதமான அரசியல் பாகுபாடு, எந்த அரசியல் கூட்டணி வைக்காமல் தனித்து துணிந்து 234 தொகுதியிலும் போட்டி போடுகிற 117 பெண்கள், 117 ஆண்கள், இந்தியாவிலேயே முதலாக திருநங்கையை தேர்தல் களத்தில் இருக்கிற எங்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களை பொது தொகுதி நிறுத்தி எங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்த மாட்டார்களா? செலுத்துவார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுல் காந்தியாங்கிற சண்டையிலேயே 36,50,000 ஓட்ட போட்டவன் நாட்டை ஆள போற தேர்தலில், தமிழ்நாட்டை மாற்ற போற தேர்தலில் போட மாட்டார்களா? போடுவார்கள். இந்த நடிகனை விட, இந்த ரசிக கும்பலை விட இந்த பக்கா மாசை பொடி மாசாக மாற்றுகிற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். இதுக்கப்புறம் சினிமாக்காரன் ஒருத்தருக்கு கூட சிஎம் கனவு வரக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த பயனை வச்சு செய்யணும். இவன் ஒரு விசச்செடி, இந்த விசச்செடியை புரிங்கி எரிஞ்சதா தமிழ் தேசிய அரசுடைய எழுச்சி இருக்கிறது. என்பதற்குரிய மக்களே, வளர்ந்து வருகிற தமிழ் தேசிய அரசியலை மட்டுப்படுத்துகிற பிஜேபி இறக்கிவிட்ட ஒரு பீச்சாங்கை தான் இந்த விஜய். செப்டம்பர் 27க்கு பிறகு பாஜகங்கிற வார்த்தையும் வாயில வரல, பிஜேபிங்கிற வார்த்தை வரல, பிஜேபி பேசவே இல்லை. மோடி ராகுல் காந்தி ஒருத்தர பேசல. தமிழ்நாட்டிலேயே மோடி ஒரு இன்டர்நேஷனல் புரோக்கர் என்று சொல்லுகிற ஒரே தலைவன் எங்களுடைய செந்தவன் சீமான் மட்டும்தான். நெத்திக்கு நெத்தி நீ எவனாடுறா வாடா, அப்படி ஒரு தலைவன் தேவைப்படுறான். அப்படி ஆண்மையுள்ள தலைவன். மக்கள் மன்றத்திலே இந்த ஓடு போடுறோம்னா சட்டமன்றத்துக்கு போனா என்ன ஆகும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அதனால் அன்பிற்குரிய மக்களே, விருகம்பாக்கத்தில் வாழ்கிற வீர தமிழர்களே, ஒரே ஒரு முறை விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.